Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா மிளகு சாதம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் கடாயில ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதுல 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. அது கூடவே பிரிஞ்சி இலை 2, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். முந்திரி தேவைன்னா போடுங்க. முந்திரி ஒரு 5-6 கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது, லேசாக வதக்கினா போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இங்கே வடித்த சாதம் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் போட்டுடலாம். இப்போது இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூளை போட்டுட்டு அது கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். வாசனை கம கமன்னு இருக்கும். இதை சட்டுன்னு நம்ம 10 மினிட்ஸில் இந்த மிளகு சாதம் பண்ணிடலாம். காலையில் பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸை இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் இது, ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.